அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சுவையாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டிங்காக இருக்கும். இது அரைச்சி வைக்கக்கூடிய சிக்கன் கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு போய் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நல்லாயிருக்கு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மேக்னேட் பண்ணி வச்சா தான் அந்த சிக்கன் நல்லாயிருக்கும். ஒரு மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா புளிக்காத தயிராக இருக்கணும். இப்போ எல்லாமே மேக்னேட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு மணி நேரம் ஊறட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் கிரேவிக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவை நான் அரைச்சி சேர்க்க போகிறோம். அதே ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். அதுக்கு மிளகு 1 ஸ்பூன், அது பட்டை ஒரு துண்டு, நல்ல நீளமான ஒரு துண்டு, அதில் மல்லி 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பிரியாணி ஒரு சின்ன இலை, கிராம்பு 3, ஏலக்காய் 5, அது மாதிரி ஸ்டார் பூ 1, கடல் பாசி கொஞ்சமாக 1/4 ஸ்பூன். இதுதான் இந்த மசாலாவை நம்ம அரைச்சி சேர்த்துக்கிற போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ வாங்க இந்த மசாலாவை வதக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுபட விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நல்லா வாசம் வருது. இப்போ இதில் ஒரு பச்சை வரமிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பச்சை வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ 5-6 வரமிளகாயும் சேர்த்து இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 3 செல்லு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா அதோட ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் மாறணும் தேங்காய், அப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஒரு கலர் மாறணும் தேங்காய், அப்போ தான் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ பொருள் எல்லாமே நல்லா மணக்குது. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நான் இது 3/4 கிலோ சிக்கனுக்கு எல்லாமே எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குவாலிட்டி கூடனா அதுக்கு தக்கன பொருள்கள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு தேங்காய். இப்போ இதை அடுப்பை அமர்த்திடலாம். ஸ்டவ் அமர்த்தி வச்சு இப்போ இதை ஆற வச்சுக்கலாம் நல்லா. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயணும், நல்லா காயட்டும் எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ரெசிபி குக்கரில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க போதும். பெரிய வெங்காயம்னா பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குவாலிட்டிக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 4 கருவேப்பிலை ஒரு எண்ணுக்கு உருவி போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன்.
இப்போ இந்த இஞ்சி பூண்டையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். பச்சை வாடை போகிற வரையும் வதக்கிக்கிடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப காரம் இல்லாத பச்சை மிளகாய், அதனால் நான் 2 சேர்த்துருக்கேன். ரொம்ப காரமாக இருந்தால் நீங்கள் 1 கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி, அதையும் நல்லா இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கணும். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ அதை வதக்கினது எல்லாமே இதிலே சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். புதினாத்தலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், இது தக்காளி நல்லா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் இப்போ நல்லா மையாக நசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூளும் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு காரம் நிறையா பிடிக்கும்னா நிறையா சேர்த்துக்கலாம். ஆனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருப்போம் அரைச்ச மசாலாவில், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ரொம்ப உரப்பு வேணான்னு சொல்லிட்டு. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் அந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவை இதோடு சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா லைட்டாக வதங்கணும். இதில் வந்து நான் தயிர் அடித்து வச்சுருக்கேன். ஏன்னா திரியாக போயிடுங்கிறக்கா தயிர் அடித்து வச்சுருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் தயிர், முதல் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ 2 ஸ்பூன். இப்போ இந்த மசாலா சேர்த்தா வதங்கணும். வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வதங்கட்டும். இப்போ வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சிக்கனையும். இப்போ உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சிக்கனுக்கு சேர்த்துக்குவோம். இப்போ இது மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பிரட்டி விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாம் இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி பிரட்டியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த மசாலா பிரட்டி வச்ச சிக்கன் பிரட்டி வச்சுருந்து அதில் தண்ணி சேர்த்துக்காச்சு. இப்போ தண்ணி நமக்கு வேணுங்கிற அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா பிரட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடிக்குவோம். வேகட்டும். ரொம்ப தண்ணி வேணாம். உங்களுக்கு குழம்பு மாதிரி இருந்தால் உங்கள் இஷ்டம். இல்லை கிரேவியாக வேணாம், இல்லை ரொம்ப செம்மி கிரேவி இல்லாமல் சும்மா லேசாக கிரேவியாக இருந்தாலும் அது உங்கள் இஷ்டம். அதுக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ வேகணும் சிக்கன் நல்லா வேகட்டும். கிரேவி சூப்பராக இருக்குது பாருங்கள். வேக வெட்டி பார்க்கலாம். பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மி கிரேவியாக ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுக்கு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். பாய்.